2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அது பொருளா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், உங்க நேரமா இருக்கலாம், உங்க எண்ணங்களா இருக்கலாம். எதுல எண்ணத்தை விதைக்கிறீங்க என்பதை பொறுத்தது. இந்த இடத்துல பவுல் உதாரத்துவமா கொடுக்கறத பத்தி சொல்றாரு. அவன் விசனமாயும் அல்ல. இப்ப நீங்க விதைச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க, நான் உங்களுக்கு விதைச்சிட்டு இருக்கேன். நீங்க உங்க நேரத்தை கொண்டு வந்து உங்க கப்பல் லைஃபுக்கு விதைச்சிட்டு இருக்கனால இதுல விதைச்சதுட அறுவடை உங்களுக்கு இருக்கு. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே உன் நேரத்தை, பணத்தை, எண்ணங்களை கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். இதை நீங்க செய்யும் போது எப்படி இருக்குன்னா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், நமக்கு ஆசை தானே எல்லாத்துலயும் எப்பொழுதுமே நாங்க எப்படி இருக்கணும், நினைச்சோன்னு செய்யற இடத்துல இருக்கணும் அப்படின்னு விருப்பம் தானே எந்த விஷயம். இந்த வசனம் சொல்லுது, அது கிவிங்க்கு தான் அந்த பவர் இருக்குதான். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், ஒரு குறைவு என்பது இல்லையா. இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்கு, ஒரு குரூஸ் கப்பல் மாதிரி, அதுல எல்லாமே இருக்கும்ல. உள்ள கேன்டீன்ல இருந்து, பிளே ஏரியால இருந்து, ரூம்ல இருந்து, ஏர் கண்டிஷனர்ல இருந்து, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாமே இருக்கும். கிளப் அது இதுன்னு பப் எல்லாம். அதுல இருக்கிற பாட்டில் கூட என்னவா இருக்குமா, தண்ணி பாட்டில் இருந்து எல்லா பாட்டிலும் ஜூஸ் எல்லாமே நிரம்பி இருக்குமா. அப்படி நிரம்பி ஏதோ ஒரு டீசல் ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குன்னு வைங்களேன், அப்படி குறைவா இருந்தா அதுக்கு பேர் சம்பூர்ணம் கிடையாது. இல்ல எல்லாமே நிரம்பி இருக்கு, ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இல்லைன்னா அதுவும் சம்பூர்ணம் கிடையாது. எல்லாமே நிரம்பி இருக்கு, ஆனா அங்க வந்து தண்ணி சப்ளை ஆகுற இடத்துல தண்ணி இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் சம்பூர்ணம். சம்பூர்ணம் என்பது என்னது, வெற்றிடமே இல்லாதபடிக்கு எல்லாமே நிரம்பி இருக்கிறதுக்கு பேர் தான் பிளரோமா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உடையவர்களாயிருக்கும்படி நீங்க நினைச்சதை செய்ய சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயிருக்கும்படியாக நல்ல விஷயங்களை நீங்க செய்ய, நினைச்ச எல்லாத்தையும் நல்ல விஷயம் செய்ய தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கணவன் மனைவி கிட்ட இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நகை, பணம், சொத்து, காசை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க கூடாது. கொடுன்னு உணர்வு வரும்போது கொடுத்துடணும். நீங்க முதல்ல தேவ ராஜ்யத்தின் விஷயங்களுக்கு கொடுக்கறதுக்கு கணவன் மனைவியா நீங்க முதிர்ந்த ஒரு இடத்துக்கு வரணும். அது இல்லாம உங்க தேவைகளை மாத்திரமே பூர்த்தி செய்வீங்கன்னா குறைவு வரும். ஏன்னா வாரதெல்லாம் எதைதான் பூர்த்தி செய்யணும், தேவைக்கு ஒரு நாள் முடிவு இல்லை, வந்துகிட்டேதான் இருக்கும். எங்க கொடுக்கறது, எப்படி எப்படி கொடுக்கறது, என்னென்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருமனப்பட்டு கொடுக்கிற குணம் வேணும். இந்த வருஷம் என் வீட்டுல இவ்வளவு நகை இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் ஆகும்போது எங்க எதுக்கு கொடுக்குறேன் என்ற இடத்துல மனசு ஃப்ரீயா இருக்கும். பாவம் பரிதாபம் பார்த்து கொடுக்க கூடாது. அதுக்கு பேரு தான தர்மம். சகல நற்கிரியைகள்ல நீங்க பெருகி இருக்கணும்னு பிதா விரும்புறாரு. யாரு? இந்த கடவுள். இவங்க மூலம் தானே தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். பயம் இல்லாம கொடுக்கறதுல இந்த வருஷம், அது உங்க பொருளா இருக்கலாம், ஆசைகளா, சொத்து எதா இருந்தாலும் ராஜ்யத்தின் மனப்பான்மையில அவர் கொடுன்னு சொன்னா பயம் இல்லாம நீங்க செய்யணும். நீங்க அப்படி பண்றவங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க, வந்தவங்க இருக்கீங்க. இந்த தேசம், இந்த உலகம், மக்கள் சமநிலை பிரமாணத்துக்கு வரணும்னா நாம கேட்கிறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களா இருக்கணும். நம்ம மூலம்தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்.
நம்ம மூலம்தான் நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீதான் உன்னுடைய ஜனத்தாருக்கு ஆசீர்வாத வாய்க்கால் என்றால் அது இங்கதான் நிறைவேறும். யோசேப்பு என்ன பண்ண? சேர்த்து வைக்கல தனக்கு, எப்படி அதை விதைக்கணும், அறுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சிருந்தான். தனக்கிட்ட இருந்து ஒரே பேரான குமாரன் தான், அதையே பிதா கொடுத்து இத்தனை குமாரர்களை அறுவடை பண்ணி வச்சிருக்க. அதனால கிவிங் என்பது தாட்ல நேரத்தை விதைக்கிறது, எண்ணங்களை விதைக்கிறது, உதாரத்துவமாய் கொடுக்கிற மற்ற பண விஷயங்களை விதைக்கிறது, இன்னொரு விதைப்புல வார்த்தைகள் விதைக்கிறது. இப்படி எல்லாம் தெரியும்ல. நான் இன்னொன்னு ஞாபகப்படுத்த விரும்புறேன். யாராச்சும் மக்களை குறிச்சு தப்பா இட போடும் தெரியுமா நம்முடைய சிந்தை. அது உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி ரிப்ளையே வராட்டி கூட என்ன ஆகும்? நம்ம இருதையும் குழம்பிடும். அந்த டைம்ல ஒரு பர்த்டே விஷஸ் அனுப்புறீங்க வரல, இல்ல ஏதோ ஒண்ணு அனுப்புறீங்க வரலன்னா அந்த டைம்ல ஜெனரஸ் ஆகும். அப்ப நீங்க என்னத்தை விதைக்கிறீங்கன்னு அனுப்புனா, இதை விதைக்கிறேன், ஜெனரஸ் தாட். நாங்க உடனே ஒரு ஆளை ஏதோ ஒண்ணு நினைச்சிருவோம் நபர்கள். அத எண்ணங்களை விதைக்கிறது சொல்றது. நாட்டை குறித்த எண்ணம், தேசத்தை குறித்த எண்ணம், அரசாங்கத்தை குறித்த எண்ணம், என்ன உங்ககிட்ட இருந்து வருது, அதெல்லாம் விதைதான். அது எங்க யாரு யோசிக்கணும்னா, கணவன் மனைவியா என்ன யோசிக்கிறீங்க என்பது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அனனியா சப்ரால் அந்த அந்த பணத்தை வஞ்சிக்கிறதுல கூட ஒரு மனமா இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த இடம் எப்படின்னா, நாங்க கணவன் செத்தாலும் மனைவி செத்து போவாளும், அந்த அளவுக்கு ஒரு மனம். அப்ப வஞ்சிக்காம உண்மையா கொடுக்கும் போது கணவன் வாழ்ந்தாலும் மனைவி வாழலாம் என்று இன்னொரு கோணம் இருக்கு தானே. சந்தோஷம். சரி, அந்த மனைவி மாறு எப்போதும் கணவன் மாறிதுல சொல்ல. அப்போ கணவர்கிட்ட இதை போடுச்சு, உங்க பக்கத்துல இருக்க மனைவிய முதல்ல இதை வாசிங்க, வாசிச்சுட்டு இதை அவங்களுக்கு நீங்க கணவன் மாறு சொல்லணும். வாசிங்க, அதை போடுங்க ஜூ. கணவர்மார் செய்ய வேண்டிய அறிக்கை. முதல்ல அதை வாசிங்க கணவர்மார். தெரியுதா? மனைவி பக்கத்துல இருக்கணும் சொல்றதுக்கு இல்ல. சரி, கணவன்மார் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க மனைவிய பார்த்து. இது இந்த அறிக்கை அப்பப்போ உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் வேணும் உதவி செய்யறேன், அவங்கள பார்த்து சொல்லுங்க நான் சொல்றது. அவங்க கைய பிடிங்க. கல்யாணம் கட்டும் போது கைய பிடிச்சிங்க தானே. இப்ப கை பிடிக்கிறதுல இருக்கிற ஒரு போராட்டமே பெரிய போராட்டம், அந்த ஈகோ. நோ 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 நோ. கண்ணை பார்த்து நான் சொல்றத சொல்லுங்க. நான் என் மனைவியை நேசிக்கிறேன். அவள் கனிதரும் திராட்சை செடியா இருக்கிறார். அவள் ஒரு குணசாலியான பெண்மணி. முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தவள். தயையுள்ள வார்த்தைகள் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் பாக்கியவதி. அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள். அவ கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் என் மனைவியை நம்புகிறேன். அவள் மிகவும் நேர்த்தியானவள், மிகவும் அழகானவள், சௌந்தரியமானவள், ஞானம் உள்ளவள். ஓகே, ஆமென். இந்த 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 மாதிரி அறிக்கைகளை அதிகமா என்ன பண்ணணும்? இன்னைக்கு சொன்னார்ல, வீட்டுல
கோபம் வரும்போது செல்வி சொன்னாங்க, அந்த நாள்ல அனாவசியமா சில நேரங்கள் அறிக்கைகள் பண்ணிட்டு இருப்போம், அது நாள் பூரா இருக்கும். பட் இந்த மாதிரி அறிக்கைகளை நீங்க இதையும் எடுத்து ஓனாவும் எழுதுங்க. அப்பப்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளுன்னு சொல்லுங்க. கஷ்டம்தான், ஆனா செஞ்சுதான் ஆகணும். ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து நீங்க அதுக்கு கனியா பார்ப்பீங்க. இப்ப புருஷன் சொன்னாங்கல்ல, இப்போ மனைவிகள் சொல்லட்டும். கணவன் கையை பிடிச்சு நீங்க சொல்ல போறீங்க. நான் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனைவி. என்னுடைய எந்த போராட்டமும் இருதயத்தில் ஆளுகை செய்வதில்லை. நான் என் கணவரை நேசிக்கிறேன். என்னுடைய கணவர் ஒரு ஞானி. அவர் இருங்க சொல்லுவோம் பாப்போம். மனசு ஒத்துக்கொள்ளுதான். என் கணவர் ஒரு ஞானி. அது சொல்லுங்க பாப்போம் கண்ணை பார்த்து. எத்தனை நாள் திட்டிருக்கீங்கன்னு தெரியாது, இது கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க. என் கணவர் ஒரு ஞானி. அவர் கண்ணை பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். அது உங்களுக்கு தான், உங்க சந்ததிக்காக. அவர் என்னுடைய வீட்டில் அரசராகவும் குருவாகவும் இருக்கிறார். அவர் தெய்வீக தீர்மானங்களை எடுக்கிறார். நான் என் கணவரை நம்புகிறேன். கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் என் கணவரை நம்புகிறேன். அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். உங்களுக்காக வேணா திரும்ப வாசிக்கிட்டா. நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள மனைவி. என்னுடைய எந்த போராட்டமும் இருதயத்தில் ஆளுகை செய்வதில்லை. நான் என் கணவரை நேசிக்கிறேன். என்னுடைய கணவர் ஒரு ஞானி. அவர் என்னுடைய வீட்டின் அரசராகவும் குருவாகவும் இருக்கிறார். அவர் தெய்வீக தீர்மானங்களை எடுக்கிறார். நான் என் கணவரை நம்புகிறேன். அவர் மிகவும் நல்லவர். இந்த மாதிரி இல்லை, அவர் அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அவங்களுடைய நிஜமான அடையாளம் அதுதான். மனைவியோட அடையாளம் அதுதான். அத அவங்களுக்கு யாருமே அன்லாக் பண்ணி இல்ல. அவங்கள ஃபாதர்ஸ் பிளெஸிங்ல யாருமே அதை சொல்லி கொடுக்கல. இப்ப அதை அன்லாக் பண்ணும்போது அப்படியே திரும்பி நிஷாந்தன் அந்த பின் வசனத்தை வாசிங்க. அன்லாக் பண்ணும்போது அந்த உங்க செருபத்துல எழுதிருக்க வசனத்தை இப்ப வாசிங்க. நிஷாந்தன் மியூட் எடுத்துட்டு வாசிங்க. அப்படி அன்லாக் பண்ணும்போது இது நடக்கும். இத தீர்க்க தரிசனமா வேற எதுக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன். இப்ப வாசிங்க. அப்படி நடக்கும்போது வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் கொண்டு வருவார்கள். புரியுதா? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும். இந்த வசனத்தின் நிறைவேறுதல் நிஷாந்தும் தர்ஷிகாவுக்கும் இருக்கிற அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அதுல இது நடக்கும். ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் வசனமாகவே இருக்கு சபையில? ராஜாவும் வரமாட்டான், ஜாதியும் வரமாட்டேது. ஏன்னா பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ரகமான வாழ்வு முறை வெளிப்பட்டாதான் இது நடக்கும். இது சபைக்கு சொன்னது, மக்களுக்கு சொன்னது. இதெல்லாம் இங்கதான் நடக்குது. சந்தோஷம். பொறுமையா இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபெதரிக் அவங்க பேசியிருக்காங்க, செல்வி பேசியிருக்காங்க. அவங்களை கனப்படுத்தி எதுவும் கொடுக்க விரும்புனீங்கன்னா, இலங்கையில 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒண்ணு எங்க 2 பேருக்கும் பர்சனல் அக்கௌண்ட், அது நேஷன் ட்ரஸ்ட். மற்றது கொமர்ஷியல் பேங்க், அது நம்முடைய மினிஸ்ட்ரி சம்பந்தமானது. ஃபெடரிக்கு கொடுக்குறா, செல்விக்கு கொடுக்குறீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க்குக்கு கொடுங்க, சொல்லி கொடுங்க, இல்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நாங்க இங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். எங்களுடையத பர்சனல் அக்கௌண்ட்ல இல்ல, நான் இன்டர்நேஷனலா தான் எனக்கு கொடுக்க இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வைஸ் அக்கௌண்ட், பேபல், பேங்க் அக்கௌண்ட், பிரான்சினுடையத ஷர்மிலன் அனுப்பி வச்சிருக்கோம். அதுல நீங்க ஃபெடரிக்கு கொடுக்குறேன்னா அதை எங்களுக்கு சொல்லுங்க, இது ஃபெடரிக் கையில கொடுங்க. இல்ல எங்களுக்கு கொடுக்குறேன்னா அதை நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் நாங்க ஃபெடரிக்கு நாங்க ஒரு ஆஃபரிங் கொடுப்போம். இப்ப முடிச்சோன்னு ஹானர் பண்ணி. நன்றி அப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பதியார்களை நீங்க ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க டாடி. நீங்க அழகாக டிசைன் பண்ணிருக்கீங்க இந்த உறவை.
இந்த உறவை நாங்க அழகாக வாழ, அர்த்தமுள்ளதாக வாழ எங்களுக்கு உங்களுடைய அன்பு ஞானமா இருக்கட்டும்பா. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோடு இருக்கிற அந்த ரியலான உறவு, உங்களோடு இருக்கிற எங்களுடைய நிஜமான அடையாளத்துல நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு கணவனா இருக்கட்டும், ஒவ்வொரு மனைவியா இருக்கட்டும், குமாரர் குமாரத்திகளாக அவங்களோட இருதயம் சரியான இடத்துல பொசிஷனாக நான் ப்ரே பண்றேன் டாடி. உங்களோட உறவா இருந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பை நாங்க எப்போதுமே எங்களுக்கு நாங்களே ரிசீவ் பண்ணி நாங்க கனப்படுத்தி எங்களை நாங்களே நேசிச்சு எங்களுடைய கணவனார் எங்களுடைய துணைய நாங்களும் நேசிக்க உங்களுடைய அன்பே எங்களுக்கு ஞானமா இருக்கும். அது நிஜமாகட்டும், இன்னும் அதிகமாய் நிஜமாகட்டும்பா. அது ஒரு தியோரியா இருக்க வேணாம்ப்பா, அங்க மனசுல நாங்க கேட்ட ஒரு வார்த்தையா இருக்க வேணாம். அதுல இருக்கிற முழுமையான ஜீவன் எங்களுக்குள்ளாலே வழிந்து விடட்டுமாப்பா. உங்களுடைய அன்பின் முழுமை எங்களுக்குள்ளால வழிந்தோடி செயல்படட்டும் டாடி. அது எல்லாமே நாங்க கேட்ட ஒரு வார்த்தையாக, பலன் கொடுக்காத ஒரு வார்த்தையாக இருக்காதுன்னு நாங்க நம்புகிறோம்ப்பா. உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா. நீங்க எங்களை நம்பி எங்களுக்கு நல்லவைகளை வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீங்க தந்த உறவுகளுக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையுமே சிதைந்து போன பகுதிகளா இருக்கட்டும், கஷ்டப்படுற பகுதிகளா இருக்கட்டும், உணர்வுகளுக்குள்ள இருக்கிற காயங்களா இருக்கட்டும், அது எல்லாவற்றுமே நீங்க சுகப்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புகிறோம்ப்பா. உங்களோட அன்பு சுகப்படுத்தும், அமைக்கும்னு நம்புகிறோம்ப்பா. உங்களுக்கு நன்றி சொல்றோம் டாடி. தேங்க்யூ டாடி. கணவன் மனைவியாகிய உங்க உறவுக்குள்ள எந்த புரோக்கன்னஸ் இருக்கும், எந்த ஃபெயிலியர்ஸ் இருக்கும், எந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், அக்செப்டன்ஸ் அதுல இஷ்யூ இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாய் உணர்வது, இது எல்லாவற்றையும் பிதாவின் அரவணைப்பு, உங்களுடைய ஆர்ஃபன் ஸ்பிரிட் அனாதை இதயத்தை சுகப்படுத்தி ஒரு குமாரனாகவும் குமாரத்தியாகவும் அவரால் நேசிக்கப்பட்ட பிள்ளையாய் உங்களை உணரச் செய்யட்டும். உங்களை நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம்.